ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு ஒரு குட்டி டெக்கரேஷனோட இந்த விலாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? எனக்கு இந்த மாதிரி ரோஸ் வந்து நேத்து 2 கிடைச்சது. சரி இத வந்து புத்தா பக்கத்துல வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அழகா இருக்கும் அப்படின்னு நெனச்சேன். இந்த கிளாஸ் பாட்டில் வந்து உள்ள நோட் எழுதி கிஃப்ட் குடுப்பாங்கல்ல, அதுதான். அத வந்து நான் இந்த மாதிரி ரோஸ் வச்சு செட் பண்ணியிருக்கேன். காலையில தோசை, சாம்பார், சட்னி எல்லாமே வச்சு சூப்பரா பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போன பிறகு எங்களுக்கு எந்த வேலையுமே இல்ல. நல்ல ஜாலியா டிவி பார்த்துட்டு, மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு, 2 பேரும் விளையாண்டுட்டு, அந்த மாதிரியே கிட்டத்தட்ட 11 மணி வர டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு அப்படியே போயிரும். 11 மணி ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஸ்கூல்லலாம் இன்டர்வல் பிரேக் அடிப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டா நல்லாயிருக்குமேடா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அந்த நேரத்துக்கு தான் வந்து மறுபடியும் கிச்சனுக்குள்ள வர்றது. பாப்பாவுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் இருந்தா அது வந்து கட் பண்ணி குடுப்பேன். ஒரு சில ஃப்ரூட்ஸ் வந்து அவ சாப்பிட மாட்டா. அத வந்து ஜூஸா போட்டு குடுக்குறது. அதே மாதிரி தான் இந்த நெல்லிக்காவும். நான் வந்து ஃபுல்லா அப்படியே தான் குடுத்தேன். ஒரு 2டே 2 கடி மட்டும் தான் கடிப்பா. கடிச்சுட்டு கடைசியில நம்ம வீடு கூட்டும்போது ஏதாவது ஒரு மூலையிலேருந்து அத கூட்டி எடுக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் ஜூஸா வந்து போட்டு குடுத்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களுக்குமே சுத்தமா பிடிக்கல. ஏன் என்னாலயே வந்து குடிக்கவே முடியல. ரொம்ப துவப்பா வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா கருவேப்பில் வந்து ஆட் பண்ணி பார்த்தேன். அது வந்து நெறைய கருவேப்பில் சேர்க்க அந்த நெல்லிக்காவோட துவர்ப்பு டேஸ்ட்டே வந்து ரொம்ப கம்மியான மாதிரி இருந்தது. அதனால இப்ப நெல்லிக்காய் விட கருவேப்பில தான் வந்து அதிகமா சேர்க்கிறது. இது சம்டைம்ஸ் நெல்லிக்காய் ஜூஸா, இல்ல கருவேப்பிலை ஜூஸா அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்கும். இது கூட லெமன் ஜூஸ், அதுக்கப்புறமா சால்ட் இதெல்லாம் சேர்க்கும்போது, நல்லா ஒரு சோடா குடிச்ச ஃபீல் வந்து இருக்கும். அவளுக்குமே பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். வந்து பிடிக்கல. ஆனா இப்ப 2 பேருக்குமே இதுதான் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ட்ரிங்க் அப்படின்ற மாதிரியே ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா ஒரு 1 மணி நேரம் வந்து வேலை கிச்சன்ல இருந்துக்கிட்டே இருக்கும். அழுக்கா இருக்க 1, 2 பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வைக்கிறது. அப்புறம் தினமும் ஏதாவது 1, 2 வேலை மிஸ் பண்ணது, காய்கறி கட் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில வேலைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வேலைகள் எல்லாமே வந்து முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த ஒரு நாள் வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவா போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஊறுகாய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அதனால அதுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு, அத வந்து கொஞ்சம் ட்ரை பண்றதுக்காக எடுத்து வச்சுட்டேன். நேத்து வந்து கொஞ்சம் வெளியில போயி வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் இருக்குல்ல, அது எல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இத வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்டின்னா, அந்த மாசமே வந்து ஒரு பெரிய வேலை இல்லாத மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து வைக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பையில போட்டு மூலையில வச்சுட்டோம் அப்டின்னா, அந்த பொருள் காலியாகுற வர அந்த பையிலருந்து தான் எடுப்போமே தவிர, அந்த பொருள வந்து அது அது உள்ள இடத்துல மாத்தி வைக்கணும் அப்டின்லாம் இருக்கவே இருக்காது. எல்லாரும் எப்டின்னு தெர்ல. நான் அப்படிதான் வந்து இருப்பேன். அடியில இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு, ஃப்ரெஷ்ஷா வாங்குனத அடியில கொட்டிட்டு, அதுக்கப்புறமா வந்து அந்த உள்ள கொஞ்சம் பழசு இருந்தத மேலேயே வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருவேன். ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு 3, 4 மாசத்துக்கு வந்து மொத்தமா தான் பொருள் வாங்கி வச்சுட்டுருந்தேன். நம்ம என்னாதான் YouTubeல எவ்வளோ வீடியோஸ் பார்த்து, நம்ம என்னாதான் வந்து அது சேவ் பண்ணி வச்சாலுமே, அதில பூச்சி எல்லாமே வைக்கிறத நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எத்தன தடவ வெயில்ல காய வச்சு எடுத்தாலும் சரி, அந்த பூச்சி, வண்டு இதெல்லாமே வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கு. இதனால நெறைய பொருள்லாம் வந்து வேஸ்ட்டா போயிடுது. எதுக்கு காசு போட்டு குப்பையில போடணும் அப்டின்ட்டு, இப்ப வந்து அந்த மாசத்துக்கு எந்தெந்த பொருள் தேவையோ, அத மட்டுமே அந்தந்த மாசத்துக்கு வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்டின்னா, நம்மளுக்கு அந்த வெயில்ல காய வைக்கிற வேலையும் மிச்சம். அப்டி இல்லன்னா 1, 2 வேஸ்ட் ஆகுறதுமே வந்து நமக்கு கொஞ்சம் மிச்சமாயிடுது. அதனால இப்போதைக்கு வந்து நான் இந்த மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன்.
கொஞ்சம் லெமன் வந்து இருந்தது. அது வந்து கண்டிப்பா வேஸ்ட்டா தான் போகும். காய வச்சு குப்பையில தான் போட்டுருவேன். அதனால சரி அத ஊறுகாவாவது பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் வந்து கட் பண்ணி, நல்லா உப்பு போட்டு வந்து ஒரு 3 நாள் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து தாளிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு போட்டு ஊற வச்சுட்டேன். அப்புறம் ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி வந்து ரீல்ஸ் வந்து பார்த்துருந்தேன். அதில வந்து இந்த நார்த் சைடு உள்ள ஒரு ஊறுகாய், இந்த மிளகா வச்சு பண்ணியிருந்தாங்க. அது வந்து காரம் இல்லாத மொளகா அப்டின்னாங்க. காரம் இல்லாம எந்த மொளகாய போய் தேடுறது? நான் வந்து சந்தையில பார்த்து இந்த நீளமா இருக்கும்ல, பச்சை மிளகாயில ஒரு வெரைட்டி, அத வந்து நான் வாங்கி வச்சிருந்தேன். அது வந்து பண்றதுக்கான நாளே வரல. எல்லாமே வந்து காலியாயிடுச்சு. அதில ஒரு 6ஏ 6 மொளகா தான் இருந்தது. சரி அத வச்சு பண்ணலாம் அப்டின்னு தான் பண்ணேன். ஆனா ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் பயமா தான் இருந்தது. பச்சை மிளகாயில பண்ணி நல்லாருக்குமா? இல்லையா? சாப்பிட முடியுமா? இல்லையா? அப்டின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பஜ்ஜி மொளகா அப்டின்னா, நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து காரம் இருக்காது. அதனால அதில வந்து பண்ணி பார்க்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு, பஜ்ஜி மொளகா வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன். இருந்தாலும் அந்த ஆக்சுவல் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்ல, அதனால இருந்த ஒரு 6, 7 மொளகா இருந்தது. அதையுமே வந்து இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில கொஞ்சமா மஞ்சப்பொடி, மிளகா பொடி இருக்குல்ல அது, உப்பு, நம்ம அரைச்சு பவுடர் பண்ணோம்ல அந்த பொடி. இந்த பவுடர் பண்ணதில வந்து கடுகு, வெந்தயம், சீரகம், அதுக்கப்புறமா சோம்பு இதெல்லாமே வறுத்து அந்த பொடி. இது கூட வந்து வினிகர் ஆட் பண்ணிட்டு, ஃபைனலா வந்து அவங்க கடுகு எண்ணெய் வந்து ஊத்துனாங்க. என்ட்ட வந்து கடுகு எண்ணெய் வந்து இல்ல. அதனால நான் நல்லெண்ணெயவே வந்து லைட்டா காய வச்சு அத வந்து ஊத்தியிருக்கேன். மிளகா வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. இது 3 நாள் ஊறணும். அதுக்கப்புறமா வந்து நல்லாயிருக்கும் அப்டின்னாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு வேள நல்லா இருந்துச்சு அப்டின்னா கன்டின்யூ பண்ணலாம். நல்லா இல்ல அப்டின்னா இதோட வந்து இத நம்ம குவிட் பண்ணிர்லாம்ல அதனால. எனக்கு வந்து இந்த கிராஃப்ட் பண்றது வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது சாமி படத்துக்கு முன்னாடி வந்து கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசை. ஆனா நம்ம வீட்ல வந்து ஒயிட் டைல்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. அதில கோலம் போட்டோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. கலர் கோலப்பொடி போட்டோம் அப்படின்னா, அந்த டைல்ல வந்து கலர் பிடிச்சிக்குது. நம்ம இருக்கிறது வேற ரென்டட் ஹவுஸு. எதுக்கு தேவையில்லாத வம்பு. அதனால ஹஸ்பண்ட் கிட்ட வந்து டைல் பிளாக் கலர் வாங்கி குடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆனா அவங்க பாக்ஸா தான் வாங்க முடியும். ஒண்ணெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அதுக்கும் ஆப்ஷன் இல்லாம போயிடுச்சு. சரி அக்ரிலிக் ஷீட்ல வந்து பண்ணலாம் அப்படின்னு நெனச்சேன். ஆனா அக்ரிலிக் ஷீட்ல அடிக்கடி ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதனால தேவைப்பட்டுச்சுன்னா டக்குனு இத எடுத்து கட் பண்ணிருவேன். அதனால ஒரு ஃப்ரேம் வந்து இருந்தது. ஃபோட்டோ ஃப்ரேமு. அதில ஃப்ரேம் உடைஞ்சிருச்சு. அந்த கிளாஸ் மட்டும் அப்படியே இருந்தது. சரி இத வந்து நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் இருக்குல்ல, அதுதான் வந்து குடுத்தேன். இத வந்து நம்ம அப்படியே கீழ வச்சோம் அப்படின்னா, தண்ணி பட்டுச்சுன்னா அப்படியே கலர் வந்து போயிரும். அதனால 4 பக்கமும் பேஸ்ட்டோட கேப் இருக்குல்ல, அந்த கேப்ப வந்து ஒட்டி வச்சுட்டு, அத வந்து இந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம அந்த நார்மலா இருக்குல்ல, அந்த பெயிண்ட் அடிச்சோம் அப்படின்னா, ஒரு வேள ஃபோட்டோ ஃப்ரேம் கிடைச்சிருச்சுன்னா, கிளாஸ் வந்து அந்த பெயிண்ட்ட வெளில போக வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இந்த மாதிரி பெயிண்ட் வந்து குடுத்துருக்கேன். ஃபைனலா வந்து கோலம் போடுறதுக்கும் பயங்கர ஆசை வந்துடுச்சு. அவ ஒரு தடவ போட்டா, அதுக்கப்புறமா "அம்மா போடுறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவள்ட்ட கெஞ்சி, ஃபைனலா "சரி நீ போட்டுக்கோ" அப்படின்னு சொன்ன பிறகு, இந்த மாதிரி வந்து போட்டா. அதுக்கப்புறமும் விடல. அவ தான் வந்து அத கொஞ்ச நேரம் நோண்டிட்டே இருந்தா. அதுக்கப்புறமா கிச்சனுக்குள்ள வர டைமிங் என்ன அப்டின்னா, 5:30க்கு மேல தான் வந்து கிச்சனுக்குள்ளேயே வந்து வருவேன். அவ்வளதான். நைட்டு டின்னர் வந்து ரெடி பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு தான், புதினா புலாவ் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். எங்க வீட்ல இந்த புதினா சட்னி இதெல்லாமே வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி குடுத்தா தான் வந்து எந்த சத்தமுமே இல்லாம அவங்க பாட்டுக்கு சாப்ட்டுப்பாங்க. புதினா வந்து நம்ம அரைக்கும்போது நல்ல என்னதான் ஒரு கிரீனிஷ் கலர் வந்து இருந்தாலும், கொஞ்ச நேரத்தில அது ஒரு மாரி பிளாக் கலர்ல மாறிரும். அதனால பிளான்ச் பண்ணோம் அப்டின்னா, ஓரளவு வந்து கலர் மெயின்டெயின் ஆகும் அப்டின்னு சொல்லிட்டு லைட்டா பிளான்ச் பண்ணி, அது கூட பச்சை மிளகா மட்டும் தான் நம்ம காரத்துக்கு சேர்க்கிறோம். மிளகாத்தூள் சேர்த்தோம் அப்டின்னா கலர் வந்து மாறிரும். அதனால காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி மட்டும் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு, புதினா புலாவ் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இதில வந்து காய்கறி சேர்த்தோம் அப்டின்னா, ஒரு சில நேரம் கலர் மாறிரும். அதனால கிரீன் பீஸ் மட்டும் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா சைட் டிஷ்க்கு வந்து கிரீன் பீஸும், உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு சின்ன செமி கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு தான் பிளான் இருந்தது. அதனால ரொம்ப கம்மியா வந்து பச்சை பட்டாணி சேர்த்து,
புதினா புலாவ் வந்து ரெடி பண்ணேன். இதில வந்து முந்திரி பருப்பு முன்னாடியே சேர்த்துருக்கணும். நான் வந்து மறந்து போயிட்டேன். அதனால இந்த ஸ்டேஜில வந்து சேர்த்துருக்கேன். ஒரு பக்கம் வந்து புதினா புலாவ், இன்னொரு பக்கம் வந்து அப்படியே கிரேவியுமே வந்து ரெடி பண்ணிட்டுருந்தேன். சைட் பை சைடா 2 வேலையுமே முடிஞ்சிரும் அப்படின்ட்டு. நான் வந்து இந்த தக்காளி சாதம், இந்த மாதிரி புலாவ், அப்புறம் குஸ்கா இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு சீரக சம்பாலயே வந்து குருணை இருக்கும்ல, அதுதான் வந்து யூஸ் பண்ணுவேன். நமக்கு ஓரளவு பட்ஜெட்டுமே வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால தான். நான் வந்து நல்லா சீனா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் இதில வந்து சமைச்சேன். ஆனா வந்து பாத்திரம் பத்தாம போயிடுச்சு. அதனால வேற ஒரு இதில வந்து மாத்தி வச்சுட்டேன். ஒரு பக்கம் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அத வந்து தம்முக்கு வச்சு விட்டுட்டேன். இன்னொரு பக்கம் வந்து உருளைக்கிழங்கும், பட்டாணியும் கிரேவி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நைட்டுக்கு எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல கிச்சன வெக்கேட் பண்ணிட்டு போறதோட முடிஞ்சது. இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய் பாய்.